அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வெள்ளை பிரியாணி. பொதுவாகவே பிரியாணினாலே நிறைய மசாலா சேர்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம அதே சமயம் பிரியாணியோட ஃப்ளேவரை எப்படி இந்த ரெசிபியில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/4 கப் தயிர், கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா கலந்து விட்டதும் இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பிரியாணிக்கு தேவைப்படுற எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருப்பு ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே காரத்துக்காக 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 50% வதங்கியாச்சு. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதும் நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதும் இதை அப்படியே ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ தான் நம்மளோட சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறி இறங்கியிருக்கும். அடுத்ததாக இது கூட நம்ம 1/4 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதையும் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா தயிரும் சிக்கன்லேருந்து வர அந்த எசன்ஸும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து சிக்கனில் இறங்கியிருக்கும். 5 நிமிஷம் ஆனதும் நம்ம 1 கப் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சிக்கன் நம்ம சேர்த்த மசாலாங்களோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இதை அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் 1/4 பங்கு குறைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் பிரியாணியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதும் ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினாவையும் இதில் மேலே தூவிக்கலாம். இது நல்லா வாசனையை கொடுக்கும். புதினா சேர்த்ததும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் தண்ணியெல்லாம் சுண்டி பிரியாணி நல்லா ரெடியாகி வந்திருக்கும். அரிசியும் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெள்ளை சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.